ரொம்ப ராவான, ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத்தை திரைப்படமாக எடுக்கிறதுல டைரக்டர் பாலா இஸ் ஜீனியஸ். அப்படிப்பட்ட பாலா கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி என்னன்னா, சார் நீங்கள் ஏன் சார் அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாலா என்ன பதில் சொல்கிறாருன்னா, தக 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 தகன்னு ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்ச ஒரு நெருப்பு இப்போ தான் கொஞ்சம் அடங்கியிருக்கு. அப்படி அடங்கி இருக்கிற நெருப்பை நான் கிளறி விட விரும்பலைன்றாரு. நீ நல்லவையா. இஸ் பீங் வெரி ரெஸ்பான்சிபிள் கிரியேட்டர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் சொசைட்டியில் என்ன இம்பேக்ட் நடக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. உணர்ந்து அந்த மாதிரி ஒரு படைப்பை படைக்க தவிர்க்கிறாரு. ஆனால் இதே சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரியான படங்களை எடுக்கிற ஆட்கள் இருக்காங்களே, அப்போது அந்த ஆட்கள் இந்த மாதிரியான படம் எடுக்கிறதின் உண்மையான நோக்கம் என்ன? அரசியல். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஸ்லம்மில் ஒரு டாய்லெட் கூட இல்லாத ஒரு குடிசையில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட அம்மா அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தலைமுறையாக நாங்கள் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, என் பிள்ளையோட வாழ்க்கை மாறணும், அதுக்கு என் உசுரே போனாலும் சரி என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன்னு முடிவு பண்ணுறாங்க. படிக்க வைக்கிறாங்க. பிள்ளையும் படிக்கிறான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், சக்ஸஸ் ஆகிறான், வாழ்க்கை தரம் மாறுது. அம்மா அப்பாவை ஸ்லம்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ இந்த பையனோட இந்த ஜேர்னியை அந்த ஸ்லம்மிலேருந்து பார்த்த சில மக்கள் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எல்லாருமே சக்ஸஸ் ஆவாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தர் 2 பேர் ஆவாங்கல்ல, அவங்க சக்ஸஸ் ஆகி ஸ்லம்மை விட்டு போகிறாங்க. அதை ஒரு குரூப்பு பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது. இந்த மாதிரி இந்த இன்ஸ்பிரேஷன் பீரியாடிக்கலாக நடந்துக்கிட்டே இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு ஸ்லம்முன்னு ஒன்று இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி ஸ்லம் இருக்குது. ஏன் ஸ்லம் இருக்குது அப்படின்னா, பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ஒரு குரூப் இந்த ஸ்லம்முடைய எக்ஸிஸ்டன்ஸை விரும்புது. அரசியல். இது எல்லாத்துக்குமே ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கிறது பாவர்ட்டி தான். பாவர்ட்டியை வச்சு தான், பாவர்ட்டிக்கு தான் ஒரு பெரிய ஓட் பேங்க். மக்கள் இந்த பாவர்ட்டியிலேயே இருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு பையன் ஸ்கூல் போகிறான், அவனோட அந்த அகாடமிக் ஜேர்னியை முடித்து அவன் கெரியர் பாத்துக்கு போகிறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட இடையூறுகள் அவனுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த டொபாக்கோ, ஆல்கஹால், கஞ்சா, மெத்து, கொக்கைன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதான்டா நானும் சொல்கிறேன், இந்த போதை ஒரு அரசியல். இது எல்லாத்தையும் அவன் பைபாஸ் பண்ணி போகணும். கடந்து போனால் தான் அவன் கெரியர் பார்த்தே ரீச் பண்ண முடியும். இதில் எதுலையாவது மாட்டிக்கிட்டா லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. இந்த இன்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இந்த இடையூறுகளை கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணணும். இப்போ ஒருத்தன் பேஷனை டிஸ்கவர் பண்ணி கெரியரை பில்ட் பண்ணுறான், நல்லா சம்பாதிக்கிறான். அடுத்த வெக்கேஷன் யூரோப் போகலாமா, ஆஸ்திரேலியா போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவன் கிட்ட போயிட்டு நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு போட வைக்க முடியாது.